ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கான பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில் உங்களுக்கு புரியும். இதனோட ப்ரைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக தான் வரும். அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ் தனியாகவும் ஆம்பு தனியாக தான் வரும். இது வந்து கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் லோ காஸ்ட்டில் வரீங்கன்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வராது. இதனோட டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் புரியவே மாட்டேங்குது. நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் எல்லா டீட்டெயிலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரைஸோட எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஆனால் அதை மீறி வந்து நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வீடோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூம் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சின்ன ரூமில் ஒரு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபுல் செட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே லோக்கல்லே பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதனோட அப்ராக்சிமேட் ரேட் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப் அனுப்பும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே பேக் பண்ணி அனுப்புறதுனால பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எவ்வளோ சார்ஜஸ் ஆகும், எவ்வளோ கொரியர் சார்ஜஸ்ஸு இல்லை டிரான்ஸ்போர்ட் அட் பண்ண எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாம் இதில் பயன்படுத்திக்கிற ஸ்பீக்கர் எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸில் நாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம்னு சொல்லி சொன்னனால நம்ம வந்து குவாலிட்டி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம வந்து குறைக்காமல் நம்ம பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா டைன்டியில் வந்து 8 இன்ச்சு ஊஃபரை யூஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 8 ohms. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா டைன்டியில் தான் நம்ம போட்டிருப்போம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா MDFல நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டைன்டி பயன்படுத்தியிருக்கோம். அதுவே பார்த்திங்க அப்படின்னா சரௌண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஜிப்பில் 8 இன்ச்சில் 8 ohmஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் ரேஞ்ச் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச். இதுக்கு டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜிப்பில் தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். சென்டருக்கு சேம் மாடல் பாக்ஸ் தான், ஓகேங்களா? சென்டருக்கு சேம் மாடல் பாக்ஸ் தான், நம்ம இதே டைப் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கும் 8 இன்ச்சு ஜிப்பு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு டியூட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா அவார்டு டியூட்டரை யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் ஸ்பீக்கரோட டீட்டெயிலு. இந்த ஸ்பீக்கர் யூனிட் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். இதனோட யூனிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 18,000 to 20,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரேட்டு வரும். நீங்கள் கம்மி ப்ரைஸில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. சப்வூஃபர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவும் MDF பாக்ஸில் தான் ரெடி பண்ணிடுது. JPL 1500 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆடியோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்கலாம், ஓகேங்களா? லெஃப்ட் ரைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் நீங்கள் என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்பீக்கரு நல்ல பெட்டரான குவாலிட்டியான ஸ்பீக்கர் வாங்கி போடுங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போடாதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டாக நான் ரெடி பண்ணும்போது நான் வந்து ஒரு ஆம்பிளிஃபையருக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர் யூனிட்டு எல்லாமே மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன், ஓகேங்களா? அப்படி ஆடியோ நம்மளுக்கு மேட்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி போட்டு பார்த்து ஹீட் ஆகுதா, பேஸோட ரிசல்ட் எப்படி இருக்குது, சில்னஸ் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஆம்பிளிஃபையர் மட்டும் வாங்கும்போது என்ன ஆகும்னா என்னோட இருக்கிற கடையில் இருக்கிற ஸ்பீக்கர் இதுதான் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர், இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டாக வாங்கும் போது பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். நான் இந்த மாதிரி வாங்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க, அதுதான் பெட்ரு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தீங்களோ உடனே உங்களுக்கு உங்கள் கையில் வந்து நான் பேமெண்ட் கொடுத்துருவேன். என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மற்றவங்களோட என்னோடய ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கும். அதே மாதிரி பிடிக்கலன்னா நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். நீங்கள் ஒரு 15,000 ரூபாய்க்கு ரேஞ்சுக்கு மேலே போனீங்கன்னா தான் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். கம்மி காஸ்ட்டில் என்னவோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும், ஓகேங்களா? தெளிவாக இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு சிலர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணுறது பார்க்குறதுனால அவங்களுக்கு அது புரியறதே இல்லை.
ஓகேங்களா. ஏன்னா பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம எதை வேணால் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பீக்கரோட யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 18 to 20,000 அந்த ரேஞ்சு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி. ஓகேங்களா. இப்போ இந்த டைன்டி நம்ம டியூட்டரை யூஸ் பண்ணினா குறைஞ்சது ஒரு 950 ரூபாயிலேருந்து 1000 ரூபா பக்கம் வரும். ஆனால் வந்து ஜிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 650 ரூபா 550 ரூபா ரேஞ்சுக்குள்ளே வரும். மாடல் பொறுத்து மாறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைன்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைன்டி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. இதுவே வேறு பிராண்டை யூஸ் பண்ணுற மாதிரி தான் ரேட் கண்டிப்பாக குறையும். இந்த ஒரு டைன்டி வாங்குறதுக்கு நம்ம 8 இன்ச்சில் 2 ஊஃபர் வாங்கலாம் அன்பிராண்டில். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். ஜேபிஎல் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சப்பு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4800 ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிடும். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எங்களோட சேலம் மார்க்கெட்டில் கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா. இதுவே வேறு இடத்துக்கு மாறி போகும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் டீட்டெயில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒயிட் அண்ட் பிளாக்கில் தான் கேட்டுதாங்க. அவங்க கேட்ட மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ ரெஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இவங்க வந்து ஆப்டிக்கல் கோஆக்சியல் மட்டும் கேட்டாங்க. அதனால் நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து HDMI ARC FT00 கிட்டு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து செப்பரேட்டாக வரும். இந்த ஆம்பிளிஃபையர் ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஒரு 17,000 பக்கம் வரும். நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா திங்ஸும் நம்மளுக்கு வந்து நம்ம மாற்றி கொடுக்குற மாதிரி வரும். அடுத்தது பவர் சப்ளை கெப்பாசிட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா 6310 4 யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28 வோல்ட் 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸ்ஃபினில் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது குவாலிட்டியான மெட்டீரியல் போடும்போது கண்டிப்பாக காஸ்ட் அதிகமாக தான் வரும். இதில் நான் கம்மி பண்ணோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா கம்மி பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து 5 சேனலுக்கு எடுத்திங்க அப்படின்னா யூடியோட 5 சேனல் போர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 5 சேனல் போர்டிங் அப்படின்னா சூப்பராக இருக்குது ஆடியோ குவாலிட்டி. இது மார்க்கெட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணாமலே இருந்தேன். இதோட ஆடியோ பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த போர்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 24 to 26 வோல்ட்டுக்கு மேலே நீங்கள் இது கொடுக்காதீங்க. ஆம்பியரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆம்பியர் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆம்பியர் ரேட்டிங் அதிகமாக தான் எடுக்கும். அடுத்தது கெய்னர் போர்டு. நம்ம ரெஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து நம்ம கெய்னர் போர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நான் எப்பயும் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் அந்த கட் போர்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரியே நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆடியோ பொறுத்தவரையும் ரிசல்ட் வைஸ் ரொம்ப பக்காவாக இருக்கும். பேக் சைடில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்ட்ரு சப்வூஃபர் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் ஓகேங்க ஆப்டிக்கல் சோர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 17,000 வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் மாற்றி எவ்வளோனா பண்ணலாம். இதே மாதிரி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணியிருக்கேன். அது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா FT003 வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்க. ஓகேங்களா. அப்படி போடும்போது தான் இதனோட ஆடியோ ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். ஓகேங்களா. இதோட ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஏன்னா இதோட நம்ம நிறையா வீடியோ போடும்போது நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் நிறைய வீடியோ டெலீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம குவாலிட்டியான மெட்டீரியல் போடும்போது மட்டும்தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் எடுக்க முடியும். நான் என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு திருப்தியான ஒரு ஆடியோ என்னால் கொடுக்க முடியல. அதாவது இந்த ஆடியோங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த அடிக்டாக நிறைய பேர் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் என்னோடய நோக்கமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப அடிக்டாக இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து திருப்தியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என்னோடய நோக்கம். இதில் வந்து தேவையில்லாமல் கமெண்ட் போடுறீங்களா அதை பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன். ஓகேங்களா. பிராண்டடுக்கு நிகராக யாராலுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. பிராண்டட் ஏவி ரிசீவர் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் வந்து நம்ம பண்ண முடியாது மீன்ஸ் என்னன்னா அதுக்கு உண்டான ஒரிஜினல் காம்பனண்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஒரிஜினல் காம்பனண்ட்டாக அதிகம் கிடைக்கிறதில்ல. அதை மீறி கிடைச்சிச்சு அப்படின்னா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா
காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஒரு 10,000 ரூபாய்க்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் யூனிட் ஸ்பீக்கர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே வேணும்னு கேட்குறாங்க. ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே அப்படி தான் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா மாறிக்கிட்டே போகுது. அதனால் நீங்கள் கம்மி ப்ரைஸில் நீங்கள் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம சொல்லி தான் நம்ம வேலை செய்கிறோம். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராத மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சப்போஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டபடியான சவுண்டு, நீங்கள் வந்து வால்யூம் வந்து எவ்வளோனா வைக்கலாங்க. என்னோடய ஆம்பிளிஃபையரை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் வால்யூம் இவ்வளோ வச்சுருணுங்க. ஓகேங்களா? இவ்வளோ வச்சுட்டு நீங்கள் செப்பரேட் வால்யூம் வந்து நீங்கள் எவ்வளோனா ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வால்யூம் ஏற்ற உங்களுக்கு வால்யூம் உடையவே உடையாது. ஓகேங்களா? நீங்கள் சப்போட பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதறவே உதறாதுங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? இதை வந்து ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்து நான் வேலை செய்கிறேன். செட்டு பாடனா போதும் அப்படின்னு வந்து கஸ்டமர்கிட்ட நான் கொடுக்கவே மாட்டேன். செட்டு ரெடி பண்ணி நல்லா ஓட விட்டு நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கா அப்படின்னு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரியே கொடுப்பேன். அதுவரையும் நான் வந்து டெலிவரி கொடுக்க மாட்டேன். ஓகே? ஏன்னா எனக்கு முதல்ல திருப்தியாக இருக்கணும். நான் வேலை செய்கிறேன், எனக்கே அந்த ஆடியோ திருப்தியாக இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எல்லோரும் நினைப்பாங்க, இவன் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறான், ரொம்ப ஹெட்வைட்டாக பேசுகிறான்னு பேசுவாங்க. அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இதில் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆடியோ கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நான் ஸ்பெஷலாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் புதுசாக வந்து என் வீடியோ பார்த்துட்டு வந்து என்னோடய அருமை என்னன்னு தெரியாமல் யாரும் பேச வேணாம். ஏன்னா அந்த மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. அதை நான் பெருசாக எடுத்துக்கல, டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசியாச்சு. ஓகேங்களா? ஏன்னா மனசளவில் ரொம்ப நொந்துட்டேன். அதாவது இவ்வளோ ஒர்க்கு பண்ணி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா நான் யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்கன்னு சொல்ல கிடையாது. பிடிச்சவங்க தான் வாங்குகிறேன். ஆனால் அதில் வந்து ஒரு சில கமெண்ட் போடாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு மட்டும்தான். இது நான் வந்து ஃபீல்லாம் பண்ண கிடையாது. இருந்தாலும் என்னோடய வேலையை தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. என் கூட வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாயில் பேசுகிறவங்களுக்குலாம் என்ன தெரியும். வாயில் நிறைய பேர் வடை சுட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து வேலையில் காட்டிகிட்டு இருக்கிறேன். பிடிக்கலன்னா நான் பேமெண்ட் ரிட்டர்ன் கொடுத்துறேன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது செட்டு கஸ்டமர் வந்து இப்போ வந்து எடுக்க போகிறாங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் பேமெண்ட் ரிட்டர்ன் கொடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? எந்த கடைக்காராச்சும் சொல்ல முடியுமா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்ல முடியுமா? ஏன்னா என்னோடய ஒர்க்கில் வந்து திருப்தியாக நான் பண்ணி கொடுக்குறேன். அதனால் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிட் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூனிட் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்னா எக்ஸஸாக தான் வரும். பேக்கிங்க்கு கொரியருக்குலாம் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக தான் வரும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுங்க. லோக்கலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. அதுவே வெளியூர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி யூனிட் கொடுத்தீங்க அப்படின்னா நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.